ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ரீமான்ஸ்டர் இசக்காயோட எபிசோட் 8 பார்க்க போறோம். தகனம் பண்ணிருப்பாங்களே சத்தவங்களை அடுத்த 84வது நாள்ல கட்டுவாங்க. தூங்கிட்டு இருக்கும் போது ஹாஃபு வந்துட்டு ஒரு மாதிரி பாப்பா, ஹீரோ யார் அதுன்பா. அவ பிக் பிரதர் என்ன பயந்துட்டியா? ஜஸ்ட் ஒன்னு அப்படியே பாக்கலான்ட்டு வந்தன்பா. ஹீரோ இப்பதான் அவ ஹாஃபுன்னு ரெகக்னைஸ் பண்ணிட்டு மனசுக்குள்ள நேத்து நடந்த பேட்டில்ல எனக்கு நிறைய பேர் எவல்யூஷன் ஆயிருக்காங்கன்ட்டு அவ ஜட்ல ஒலிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு கொஞ்சம் நீ மூஞ்சியை தொடக்கிறியான்பா. இந்த இடத்துல ரீஆர்கனைசேஷன்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஹப்ஜி என்ன பிரதர் எந்திரிச்சிங்களான்பா. பார்த்தா அவன் எல்லா அடிப்பட்டவங்களுக்கும் ஹீல் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் ஹாஃப் செயின்ட் லாடா ஆயிருப்பான். ஹீரோவனுக்கு இதுன்னு மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் எபிலிட்டி கிடைச்சிருக்கு. அது பேரியர் ஆஃப் லைட், அத ஷெல்ஃப் ஃபீல்டுன்னு சொல்லலாம். அது என்னோட பஞ்சஸ் 20 தாங்குதுன்பா. நீ கியூட் அண்ட் கூலா இருக்கியே ஹாப்ஜின்பா. அண்ட் இதனால உன் பேரும் கூட மாற்றப்படலான்பா. ஹீரோவளை பார்த்துட்டு இவ கம்ப்ளீட்டா ஃபெர்மெண்டட் ஃபுட்டா சாப்பிட்டு இருந்தா. அதனாலே இவ கவுலா இருக்கா. அவ நான் ப்ரொடியூஸ் பண்ண ஜாம்பிஸை மட்டும் தானே சாப்பிட்டு இருந்தா. நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுவாவே ஆவீங்கிற போல ஆயிடுச்சுன்பா. ஆக்ரோ கிட்ட இந்த சின்ன வயசு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்லாஷ் கேம்ஸை பத்தி என்ன நினைக்கிறேன்ட்டு கூட இருக்க ஹாப்ஜி கிட்ட நீ சின்ன தம்பியா ஹைட் ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிறதுல ஹாட்டா தானே இருக்குன்ட்டு அவ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு நேர்மையா சொல்லணும்னா நான் அவங்க 2 பேத்தையுமே லவ் பண்றேன்பா. ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு இவளுக்கு என்னாச்சு என் மேல ஆக்ரிகிச்சி மேல அப்புறம் ஹாப்ஜி மேலன்னு இது என்ன கணக்கலான்ட்டு மத்தவங்க எல்லாத்தையும் பார்க்கலான்ட்டு போவான். ஹீரோ ஆப்மியே வந்து பார்த்துட்டு நீ யூஸ் பண்ணாத கண்ணெல்லாம் கொஞ்சம் மூடியே வெயின்ட்டு பேனிக் ஆவான். அவளும் மன்னிப்பு கேட்டு பார்க்கும்போது அவளால எந்த பக்கம் இருந்து வேணாலும் பார்க்க முடியுங்கிற போல காட்டுவாங்க. ஆப்மி டைரக்ட் காம்பேட்ல சிறந்தவ கிடையாது. அதனாலே டோடோமேக்கி ஆயிட்டா. இதுவுமே சண்டையில உதவும். இலுஷரி மேஜிக்கா இவளால இப்ப ரிமோட் வியூவிங் பண்ண முடியும், இன்ட்ரோஸ்கோபி பண்ண முடியுங்கிறனால இப்ப இவளால என்ன விட அதிகமாவே நிறைய இன்டர்ல சேகரிக்க முடியும்பா. ஹீரோ ஹாப்ஜி பேர் மாத்துறத பார்த்துட்டு கோ போன்ங்கிறது மாத்தினது கரெக்ட் தான். ஏன்னா கோனா அழுகி போனதுன்னு அத்தொன்பா. ஹீரோ இதே இடத்துல 7 பலவீனமான ஹாப் காப்ளின்ஸ் கிரேக்கலா மாறி இருக்காங்கன்ட்டு பார்த்துட்டு இருப்பான். வந்தவங்க இறந்தவங்க சார்பில் நாங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகி நிப்போம் பாஸ்ன்பாங்க. ஹீரோ காப்ளின்ஸ் கொஞ்சம் வித்தியாசமானது தானே. இவங்க இவங்களோட சோகத்தையே ஃபியூலா மாத்தி இப்படி மாறி நிக்கிறாங்கன்னு நினைப்பான். ஹீரோ இங்க எக்ஸ்ட்ரா ஃபிளீட் ஃபுட் கோபால்ஸ் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அம்மா உங்க பாஸ் எங்க போனாருன்னு கேட்பான். பார்த்தா அவன் எவல்யூஷன் ஆயிருப்பான். ஹீரோக்குள்ள அதை பார்த்துட்டு மனசே இருக்காது. வாரியர் கோபால்ட் ஆயிட்டானா. ஆனா இவனை பார்த்தா ஒரு வாரியர் காஸ்பிளே பண்ணிட்டு வரப்போல இருக்கும்னு நினைப்பான். அந்த கோபால்டும் அப்படியேப்பட்ட எவல்யூஷனுக்கு வந்தனால இதுக்கப்புறம் நீங்க என்ன அக்கிகாசேனோ சூஜிங்கிற பேர்ல கூப்பிடணும்பா. காபுஜி ட்ரூ நேம்ஸ்னா சில சர்டன் லெவலுக்கு கிராண்டட் ஆகி போயிருப்பாங்களே இண்டிவிஜுவல்ஸ், அது அவங்களுக்குன்னு கொடுக்கப்படுற ஸ்பெஷல் நேம்ஸ். இப்ப எனிமி உங்களோட ட்ரூ நேமை தெரிஞ்சுக்கிட்டா அவங்களால உங்க மேல சர்டன் ஸ்பெல்ல போட்டு சபிக்க முடியும். அந்த விதத்துல ட்ரூ நேம் சொல்றது சூசைடுக்கு சமன் ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஹீரோ அப்படின்னா அந்த ட்ரூ நேம்ஸ்ங்கிறது கிராண்ட்ஸ் போலவான்பா. இதுக்கப்புறம் சுஜி கிட்ட அதை போய் கேட்பான். அவனோட அழியாத விசுவாசத்தை காட்டுறக்காக தான் அதை சொன்னான்பா. ஹீரோவும் சரின்ட்டு மனசுக்குள்ள இப்போதைக்கு மத்தவங்களுக்கு அவன் பேர் தெரியக்கூடாத அளவுக்கு பாத்துக்கணும்னா அக்கிட்டாங்கிற பேர்ல அவனை கூப்பிட்டுக்கலாம் டிசைட் பண்ணிட்டு இப்ப பிரிசனர்ஸ் விஷயத்துல என்ன பண்ணலான்ட்டு கிளம்புவான். இன்னைக்கான பெரிய பிரச்சனை ஏதாவது இருக்க போதுன்ட்டு ஹீரோ இப்ப நாங்க உங்க எல்லாத்தையும் வெளியே போறக்க விடுறோம். அண்ட் போறவங்களை எங்க போறீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டு தடுக்க போறலாம் இல்ல. யாருக்கும் எங்கேயும் போறக்க இடம் இல்லைனா வேணா இங்கேயே ஒரு ப்ரொஃபஷனல் மெம்பரா இருந்துக்கங்கன்பா. பெட்டரா இருக்க சில பேர் நாங்க காப்ளின்ஸை விட கிரேட்டர் ஆனவங்க, நாங்க எப்படி ப்ரொஃபஷனல் மெம்பர்ஸா இருக்க முடியும், அதுவும் இந்த ரூக்கீஸ்க்குன்னு சொல்லி கண்டதையும் பேசி பயங்கரமா சண்டை ஆயிரும். ஹீரோ விருப்பம் இருக்கவங்க இருங்க இல்லைன்னா கிளம்புங்கன்பா. இந்த பாயிண்ட்ல சகப்பு முடிக்காரன். சரி இந்த பிரச்சனையை தீக்க நான் லீடரோடவே சண்டை போட தயாருன்ட்டு தாமியை கை காட்டுவான். ஹீரோ முன்னால வந்து நிக்கவும் அவன் சிரிச்சுட்டு நான் தாம்பீர் தான் இன்சார்ஜா இருப்பாங்களோன்னு நினைச்சன்பா. இந்த பாயிண்ட்ல அவன் வெறும் ஆக்ரே தானே, இவனுக்கு நம்மளோட ஃபைட்டிங் ஸ்கில்ல காமிச்சு நம்ம யாருங்கிறத காட்டலாம் பேசும்போது தாமி தான் கடுப்பாவா. ஹீரோ சமாதானப்படுத்திட்டு எங்க பாருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை, சேலஞ்ச் பண்ணுமா, வாங்க சண்டை போட்டு பாத்திரலான்பா. அந்த சகப்பு முடிக்காரனும் நீ கொஞ்சம் ஓவரா தான் போற, நீ நெருப்பு கடவுள் அப்புறம் காத்து கடவுள ஒரே டைம்ல பகச்சுக்கிட்ட, இதுக்கு நீ வருந்த போறேன்பா. இந்த இடத்துல அந்த லேடியும் அவனும் ஒரே டைம்ல ஆப் பவர்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. கப்ஜிங்க வந்துட்டு பண்ற வேலையே சில்லறத்தனமா தான் இருக்கும். ஆனா அந்த மாதிரி சண்டையில எப்பயாவது ஒரு தடவை தான் பார்க்க முடியும்பா. இந்த இடத்துல வச்சு ஆப் வெப்பன்ஸ் அந்த யூசர்ஸோட பவரை பொறுத்து சிக்னிஃபிகண்டா பூஸ்ட் ஆகும். அண்ட் இதனால வெப்பன்ஸ் டேமேஜ் ஆகிறப்ப அதுவே அதை சரி பண்ணிக்கும். அதனால அவங்க பிரைட அவ்வளோ ஈஸியெல்லாம் காலி பண்ண முடியாதுன்னு நினைப்பான் ஹீரோ. இந்த பாயிண்ட்ல ஒரே அடியில ஹீரோ அவங்கள காலி பண்ணிருப்பான். இதுக்கப்புறம் இன்னும் யாரா வரீங்கன்னு கேட்பான். இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் அடிச்சு சமாளிச்சுட்டு சைட்ல இருக்க 2 காப்ளின் லேடிஸ் கிட்ட உங்க பிரேயர் மூலமா போய் அவங்கள குணப்படுத்துங்கன்பா. அவங்களும் சரின்ட்டு கிளம்புறப்ப பின்னால இருந்து ஒருத்தன் தாக்கியிருப்பான். ஹீரோ பாறைகளை உடச்சிட்டு விழுந்திருப்பான். எல்லாரும் ஓகுரோன்னு கத்துவாங்க. அந்த மங்கி மண்டை எப்படி ஒரே அடியில காலி பண்ணனா, இதுக்கப்புறம் உங்க மர்சனரி கம்பெனிக்கு நான் தாண்டா லீடர்ன்பா. ஹீரோ டக்குன்னு வந்து அட்டாக் பண்ணவும் அப்படியே தெரிச்சு போய் விழுந்திருப்பான். ரொம்ப அடிப்பட்ட போல இருக்கும். ஹீரோ நீ ஸ்னீக் அட்டாக் நல்லா தெளிவா பண்ணியா, அதான் அதுக்கு ரிவார்ட் கொடுக்குற போல நான் அந்த அடியே வாங்கிக்கிட்டேன்டான்ட்டு ஆமா இங்க ஒரு பாதி தாம்பி இருந்தானேன்ட்டு தேடுவான். அந்த மக்கம் பாத்தீங்கன்னா தாமி கிட்ட போயிட்டு வலிவான். நான் அவனை அசால்ட்டா காலி பண்ணிட்டு வந்து உனக்கான ஒரு ஸ்வீட் ஹஸ்பண்டா இருக்கேன் என்னன்பா. தாமி நீ கெஞ்சி கேட்டாலும் நான் அதுக்குள்ள ஒத்துக்க மாட்டேன்டான்பா. ஹீரோ கடுப்பாய் போட்டு பொழந்து எடுத்துருவான். ஹீரோ மனசுக்குள்ள என் கண்ணு முன்னாடியே தாமி கிட்ட போய் இப்படி பேச பாக்குறானான்ட்டு அதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கவனிக்க வேண்டியதா போச்சுன்ட்டு போட்டு பொழந்துட்டு இருக்கும்போது தாமி வந்து கை வைக்கவும் அப்படியே விட்டுருப்பான். சரி இவனை ஹீல் பண்ணி விடலான்ட்டு அவன் ரத்தத்தையும் கொடுத்துருப்பான். ஹீரோ இந்த பாயிண்ட்ல ப்ரொஃபஷனல் மெம்பர்ஸ்லயே
ரேசஸ்லயே இன்னும் சில பவர்ஃபுல் லுக்கிங்கான ரேசஸை பார்த்திருப்பான். அவங்க என் கூட சண்டை போடலிங்கும் போது ஒயிட் டைகர், நீங்க அடிமைத்தனத்துல இருந்து என்ன விடுவிச்சிருக்கீங்க, அதுக்கு நான் அக்ரெசிவானா அதை ரீபே பண்ற போல இருக்காதுன்பா. அந்த ஃபாக்ஸ் உமனும் நீங்க எங்களை ஹீல்லாம் பண்ணிருக்கீங்களா இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு இவங்களுக்கான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு நினைப்பான். இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது மேல் தான் பேர் வருவான். வந்தவன் எனக்கு பிரின்ஸ் போலன்ட்டு கிஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு அத்தை எவ்வளவு ஸ்வீட்டா இருந்துச்சு தெரியுமான்பா. ஹீரோ இதுக்குன்னு இன்னும் 2 அடி வச்சுட்டு இவன் என்ன கோஃபோட ஃபேண்டசியை விட மோசமா இருக்கான்னு நினைப்பான். ஹீரோக்கு இந்த பாயிண்ட்ல 50 ப்ரொஃபஷனல் மெம்பர்ஸ் கிடைச்சிருப்பாங்க. ஹீரோ அவங்களுக்கான ட்ரெயினிங்க அக்ரோகிச்சியை பாத்துக்க சொல்லிட்டு பிளாக் ஸ்மித் உமனுக்கான அசிஸ்டன்ஸை கொண்டு வந்து விட்டுருப்பான். வந்தவங்க நீங்க என்ன எலமெண்டல் ஸ்மித்லாம் பேசும்போது அவளுக்கு இவங்களை பிடிக்கலிங்கிற மாதிரி சொல்லுவா ஹீரோ கிட்ட. டுவார்வன் ஸ்மித் தான் உலகத்திலேயே ரொம்ப சிறந்தவங்கன்னு கேள்விப்பட்டேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நல்ல வெப்பன்ஸா தயாரிச்சு கொடுன்பா. ஹீரோதுக்கு அப்புறம் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்க்கலாம்னு நினைப்பான். நேத்து கிடைச்ச சிந்தசிஸ்ங்கிற எபிலிட்டி மூலமா ஹீரோ ஆர்ட் பவரை பயன்படுத்திட்டு இது நல்லா இருக்கேன்ட்டு கேவர்ஸ் ஆஃப் டெத்தை பயன்படுத்தி மான்ஸ்டரை உருவாக்கி இருப்பான். பட் வந்தது அவன் பேச்சு கேட்காம அவனே தாக்க வந்திருக்கும். ஹீரோ ஒரே அடியில காலி பண்ணிருப்பான். இதுக்கப்புறம் சிந்தசிஸை வேற இடத்துல வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு வெளியே வந்து சன்லைட்ல வீக்னஸ் கலக்கணும், அப்புறம் லைட் டேமேஜ்லயும் வீக்னஸ் கலக்கணும். இது மூலமா வீக்னஸ் டு சன்லைட் டேமேஜ் கிரியேட் பண்ணலாம்னு நினைப்பான். ஒன் சன்லைட் பட்டதும் கை பத்திக்கும் மனசுக்குள்ள. இதுக்கப்புறம் அதை திரும்ப செய்யவே கூடாதுன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் பொண்ணுங்களுக்கு மத்தியில படுத்துட்டு இது எனக்கு பிசிக்கலி சோர்வா இருக்கிறத விட மென்டலி சோர்வா இருக்கு, இந்த சிந்தசைஸ்டு எபிலிட்டிஸ் எல்லாம் நான் இன்னொரு நாள் பாத்துக்கிறேன்பா. இதுக்கப்புறம் 85வது நாள்ல காட்டுவாங்க பேஸை ரிவோல்வ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் ஹாட் ஸ்பிரிங் விஷயத்திலையும் இதுக்கான பப்ளிசிட்டியை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க எல்ஃப்ஸ்க்கு மத்தியில. லைக் இது ஒரு சர்வீஸ் ஆஃபரா கொடுக்குற மாதிரி. அண்ட் சீஃப் எல்ஃப் வந்து அதுக்கான நல்ல விஷயங்களை பரப்பணும். இதுக்கப்புறம் 86வது நாள்ல ப்ரொஃபஷனல் மெம்பர்ஸ் கிட்ட அந்த சிந்தசிஸ் எபிலிட்டியை பயன்படுத்தி பார்க்கலாம் ட்ரை பண்ணி ஹீரோஸ்ல பெத்த கொன்னே போட்டிருப்பான். இதுக்கப்புறம் 87வது நாள்ல டுவார்வன் ஸ்மித் வந்துட்டு நீங்க தூங்கிட்டு இருந்தனால அதை உங்ககிட்ட காட்ட முடியாம போச்சுட்டு இதான் எங்களோட ஃபைனஸ்ட் ஒர்க்னு பானுங்க. இதுக்கப்புறம் இதை பத்தின எபிலிட்டிஸ் அண்ட் ஸ்பெஷல் வார் ஹேமரை பத்தின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ண விஷயம்னு பேசும்போது ஹீரோக்கு பாதி தான் புரிஞ்சதுன்பா. இதுக்கப்புறம் ஹீரோ தனியா காட்டுக்குள்ள போகும்போது இவனோட பிரசன்ஸை பார்த்து நிறைய அனிமல்ஸ் பயந்தோடும். இதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் போலன்னு நினைக்கும் போது இந்த பாயிண்ட்ல வனதேவதையை திரும்ப சந்திப்பான். அவ வந்தது ஆக்ஷன்ல இறங்கலாமான்பா. ஹீரோ ஃபர்ஸ்ட் நான் கேட்டதை பார்க்கலாமாங்கும் போது அவ ஃபனுக்கு அப்புறம் தான் எல்லான்ட்டு விஷயங்களை பயங்கரமா முடிச்சு தாட்டி விட்டுருப்பா. ருபலியான் தாமி ரொம்ப கடுப்பா இருப்பாங்க. என்ன உன் மூஞ்சி பூரா இவ்வளவு கிஸ் மார்க்ஸ் நைட்டு உனக்கு இருக்குடான்னு. ஹீரோ அன்னைக்கு ராத்திரியா அப்படிதான் ஸ்பைசியா இருந்துச்சுன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் 88வது நாள் ஹீரோ ஸ்ட்ரா ஹேட்டை போட்டு நிற்பான். ஆக்சுவலா தலைவனும் ஒன் பீஸ் ஃபேன் போலயே. ஓகே ஆடியன்ஸ், அவங்க எல்லாத்துக்கும் ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன். நீங்க ஒன் பீஸ்ங்கிற வார்த்தையை கணக்கு இல்லாம எத்தனை கமெண்ட்ஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க. புதுசா இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல பார்க்கும் போதே கமெண்ட் செக்ஷன் போறவங்களுக்கு இது என்னடா இந்த எபிசோட்ல இத்தனை ஒன் பீஸ் கமெண்ட்ஸ் இருக்குன்ட்டு கொஞ்சம் குழம்புற மாதிரி ஸ்பேம் பண்ணி விடுங்க. ஹீரோ விவசாயம் பண்றதுக்கான விஷயங்களை தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பான். அண்ட் வனதேவதையை போய் பார்த்திருப்பான் இல்லையா, அது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கான மேஜிக்கல் சீட் வாங்குறதுக்கு போயிருப்பான். ஹீரோ இந்த விதைகள் சீக்கிரமா வளரும், அந்த இதுல இருக்க நியூட்ரிஷன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி, இது எங்களுக்கு நிறைய விதத்துல பெனிஃபிட்டபிளா இருக்கும்னு நினைப்பான். ருபலியா நீ ரொம்ப ஆச்சரியமூட்டுறவனா தான் இருக்க, எப்ப என்ன சரினே தெரியல, இப்ப ஃபார்மிங் பண்றீங்களா அது போலன்பா. வின் சிஸ்டர்ஸ் லஞ்ச் பிரேக்ன்ட்டு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க. ஹீரோ நேர்மையா வேலை செஞ்சா அந்த நாள் மோசமாலாம் போறதில்லைன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் 89 நாள்ல ப்ரொவிஷனல் மெம்பர்ஸ் சில பேர் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள அவங்க வீட்டுக்கு தாட்டி விட்டுருப்பான். இதுக்கப்புறம் நோபல் பிரிசனர்ஸையும் தாட்டி விடுவாங்க. எல்லாரும் தாமியோட ஈவலைஸால பிரைன் வாஷ் பண்ணப்பட்டிருப்பாங்க. இது மூலமா மத்த கிங்டமா பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஹியூமன் ஆர்மியுமே அந்த பக்கம் வித்ட்ரா பண்ணிருக்கும் இல்லையா, அதனால எல்வன் சீஃப் அதை சந்தோஷமா கூப்பிட்டு சொல்லிட்டு லோட்ரால்ஃப் பேங்க்வெட்டுக்கு கூப்பிடுவாரு, அதாவது விருந்துக்கு கூப்பிடுவாரு. இதுக்கப்புறம் பார்ட்டிக்கு போனவங்க அங்க இருக்க கலை நிகழ்ச்சிகளை பார்ப்பாங்க. ஹீரோ நாங்க இங்க வராம இருந்திருக்கணுமோன்பா. சீஃப் உங்களால தான் எங்களுக்கு பெரிய நன்மையே நடந்திருக்கு, ஆக்சுவலா நீங்க இல்லைன்னா நாங்களே இங்க இல்ல. என் பிரதர் இங்க எல்வன் கூட உடச்சிட்டு வெளியோலத்தை பார்க்கணும்னு போயிட்டான். இப்ப எனக்கு இதை பொறுத்த வரைக்கும் இந்த காட்டையும் என் நாட்டு மக்களையும் பாதுகாத்தா போதும். அதை நீங்க எனக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதுக்கான ஃபேவரா நான் என்ன ரிட்டர்ன் பண்ண போறேன்லாம் தெரியல. அண்ணா என் பிரதரோட வருகைக்கு காத்திருக்கேன்ட்டு சேஸ் பண்ணிப்பாரு. இந்த ஒரு பாயிண்ட்ல இந்த டான்ஸே ஒரு மாதிரி வேர்டா தான் இருக்கும். ஹீரோ நோட் பண்ணுமா. அண்ட் 90வது நாள்ல காட்டுவாங்க. ஹீரோ திரும்பினதும் ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ் 2 எடுத்து வச்சிருப்பா, அதை பார்த்துட்டு இருப்பான். எல்லாத்தையும் விட்டு போனதுக்கு ரொம்ப நன்றின்னு ரிட்டனர் அண்ட் வெல்வெட்க்கு தேங்க்ஸ் சொல்லுவா. ஹீரோ அவங்க இதை எங்களுக்கு கடைசி இதா கொடுத்துட்டு போனது, இதுக்கான கிராட்டிடியூட காட்டணும்ட்டு அதை சாப்பிட ஆரம்பிச்சிருப்பான். போட்டான் ரூலர், போட்டான் ரெசிஸ்டன்ஸ், கிராவிட்டி கண்ட்ரோல், டார்க்னஸ் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற எபிலிட்டிஸ் கிடைச்சிருக்கும். இதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து பிளாக் ஸ்கெல்டன்ஸோட எலும்ப வச்சு ஒன்னொன்னா ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கு மேல ரெப்ளிகன்ஸ்க்கான திரவியங்கள் எல்லாம் செஞ்சு சன்லைட்ல இருந்தும் பாதுகாக்கணும்ட்டு இதை வந்து ஸ்கெலட்டன் சென்டிபேட்பா. இதெல்லாம் பார்த்த பொண்ணுங்க இது ஒரு மாதிரி கிரீப்பியா இருக்குன்பாங்க. ஹீரோ இதை ஒரு வண்டியா பயன்படுத்தலான்னு ஏறிக்கு வந்துட்டு நான் உங்களை ஹியூமன் டவுனுக்கு கொண்டு போய் விடுறேன்பா. அவங்க இதுக்கு மேல உங்க கூட இருக்க முடியாதான்னு கேட்பாங்க. ஹீரோ நான் ஃபர்ஸ்ட் உங்களை சந்திச்சப்ப உங்களை சேஃபா உங்க வீட்டுக்கு கொண்டு போய் விடுவேன்னு சொன்னேன். அதெல்லாம் தாண்டி நீங்க என் கூடவே இருக்கணுங்கிற முடிவு எடுத்தீங்கன்னா முதல்ல அங்க போயிட்டு அப்புறம் என்ன முடிவு வேணாம எடுத்துக்கங்கன்பா. இதுக்கப்புறம் 91வது நாள் ஹாட் ஸ்பிரிங்கான வேலைகள் எல்லாம் முடிச்சிருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சோன்னா போக விரும்பவங்கள தாட்டி விட்டுருப்பான் ஹீரோ. இதுக்கப்புறம் ஸ்டீல் ருபலியாக்கு ட்ரைனிங் கொடுக்குறப்ப இப்படி ஃபோக்கஸ் இல்லாம இருந்தீங்கன்னா எதிரி கையில காலி ஆயிருவேன்பா. ருபலியா நான் என் ஹோம் டவுனுக்கு போய் தான் ஆகணுமான்பா. ஸ்டீல் எனக்கு என்ன தெரியும் லூசுன்பா. அவ சாரி கேட்கவும் ஸ்டீல் நான் அவர் தரப்புல இருந்து சொல்றேன், அவர் உங்களை ஒன்னும் துரத்தி விடணுங்கிற ரஷ்லீலா இல்லைன்பா. அவ அப்படின்ட்டு வைக்கப்படுவா. இதுக்கப்புறம் 92வது நாள்ல காட்டுவாங்க. இந்த பெண்கள்ல காட்டுல இருக்க விஷயங்கள் எடுத்துட்டு இதெல்லாம் டவுன்ல கிடைக்காது, இதை கொண்டு போய் வித்தா நல்ல காசு கிடைக்கும்ட்டு, இருந்தாலும் இந்த ரிசோர்சஸ் மொத்தமா காலி பண்ண வேண்டாம்னு பேசிப்பாங்க. ஹீரோ இவங்களோட இருந்தனாலதான் நிறைய விஷயங்களை கத்துக்க முடிஞ்சு ஒரு பிளஸிங் போலவும் இருந்துச்சுன்னு நினைப்பான். 93வது நாள்ல ஹீரோ புதுசா வந்த மெம்பர்ஸ்க்கு வெல்கம் பார்ட்டி வச்சிருப்பான். நீ என்னமோ மனுஷங்க இருக்க இடத்துக்கு போறதா கேள்விப்பட்டேன், அதுவும் அந்த கிரீப்பியான சென்டிபேட் வச்சு என்ன சமாச்சாரம்னு கேட்பான். கிரீன் ஹேர்
உள்ள பொண்ணு நீ போனதுக்கு அப்புறம் நாங்க என்ன வேணா பண்ணிக்கலாமான்னு கேப்பா. ஹீரோ அதை பார்த்துட்டு குடிச்சிட்டு வளருவாங்க போலன்னு நினைப்பான். ஹீரோக்கு இந்த பக்கம் இருக்கவன் நீ டெமி ஹியூமன்கிறனால எப்படியும் ஒன்னும் சரியால வரவேற்க மாட்டாங்க, ஏதாவது நோபலோட ஹெல்ப் வச்சுட்டு போன்பான். சகப்பு மண்டையா நான் வேணா கூட வரட்டுமான்பா. ஹீரோ வேணவே வேணான்றான். 94வது நாள் அடுத்த நாள் கிளம்புறதுக்கு முன்னாடி டிஃபரெண்ட் டீம்ஸா பிரேக் எடுக்கிறதுக்கான டைம் கொடுப்பான். ஹீரோ மெயினா 4 விஷயங்களை உங்க மண்டையில தெளிவாத்திக்கங்கன்பா. ஆக்சுவலா இங்க குரூப் டீடைல்ஸ் போட்டிருப்பாங்க. ஓக்ரோ லீடர், அதுக்கு கீழே தாமி அண்ட் 5 ஹியூமன்ஸ், அதுக்கு கீழே 3 லார்ட்ஸ். ஹீரோ அவுட் சைட் வேர்ல்ட பத்தி முதல்ல இன்டர்ல நல்லா கேதர் பண்ணும். ரெண்டாவது நீங்க எந்த பிரச்சனையில மாட்டினாலும் அதை நீங்க தான் ஹேண்டில் பண்ணும். மூணாவது அவங்களுக்கான பெஸ்ட்டை கொடுத்து டெவலப் பண்ணிக்கங்க. அப்புறம் நாலாவதா யாரும் செத்தக்கூடாதுன்பா. 95வது நாள் எல்லாரும் கிளம்பிருப்பாங்க. எல்லாரும் எப்படி நீ என்ன கூட்டிட்டு போவேன்னு தெரியும்டான்பா. பெல்சே பிளட் சாட்டோ கிட்ட ஹியூமன்ஸ் வந்து என்ன பண்ணாலும் டிஃபெண்ட் பண்றதை தாண்டி அடிச்சிடாதேன்பா. சாட்டோவும் சரின்பா. மீனா முடிஞ்ச அளவுக்கு தள்ளி இருக்க பாக்குறேன்பா அவ டீம் கிட்ட. கோஃபு சேஜியோட கற்பை நான் பாத்துக்கிறேன்பா, மீ வந்துட்டு என்னோடதையும் பாத்துக்கன்பா. சேஜி தான் ஒன்னும் புரியாம குழம்பி போய் நிப்பான். ஹீரோ ஆக்ரோ கீச்சி கிட்ட நீ எதுவும் போய் வம்பெழுத்துக்காதேன்பா, அவன் நான் முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்கிறேன்பா. எல்லாரும் போயிட்டு சேஃபா வாங்கன்பா. இதுக்கப்புறம் எல்லாரும் குரூப்பா பிரிஞ்சிருப்பாங்க. ஹீரோ கொஞ்ச நாள் விஷயங்கள் அமைதியா போகுது. இங்க நிறைய நாள் வாழ்ந்திருக்கேன், நிறைய கெயின் பண்ணிருக்கேன், நிறைய கிரியேட்டிவிட்டியான விஷயங்களை டீல் பண்ணிருக்கேன், நிறைய இன்கிரெடிபிள் பீப்புளோட. ஆனா இருந்தும் இந்த உலகத்துல இன்னும் நிறைய பவர்ஃபுல் இறைகள் இருக்கும், எல்லாத்தையும் சாப்பிட காத்திருக்கான்ட்டு ஸ்கெல்டன் சென்டிபைட் மேல சவாரி செஞ்சு கிளம்பியிருப்பான். ஹீரோ இப்போதைக்கு இந்த 5 பெண்களை அவங்க ஊருக்கு கொண்டு போய் விட போறதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இடமா இருக்க போகுது. தி கெரிசன் சிட்டி ஆஃப் ட்ரையான்ட்ன்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. கடைசியா ரீச் டைம்ங்கிற அடுத்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க.